திமுகவை விட்டு வெளியேறி எம்ஜிஆர் அதிமுக எனும் கட்சியை ஆரம்பித்த காலகட்டம் அது. அப்போது எம்ஜிஆர் கடன் சுமையால் மிகப்பெரிய பொருளாதார நிதி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் செய்தித்தாள்கள் வாயிலாக வெளியாகின. அந்த நேரத்தில் தனது கட்சியின் கொள்கைகளை பரப்புவதற்கு எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது எம்ஜிஆரை சந்திக்க வேண்டும் என 80 வயது மூதாட்டி ஆவலோடு கேட்க, எம்ஜிஆரும் அந்த மூதாட்டியை அழைத்து நான் உங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என அன்போடு கேட்டிருக்கிறார். உடனே அந்த மூதாட்டி தான் கையில் வைத்திருந்த சுருக்கு பையிலிருந்து பணத்தை எடுத்து எம்ஜிஆர் கையில் திணித்திருக்கிறார். தம்பி, நீ கட்சி ஆரம்பித்து கடன் சுமையில் இருப்பதாக நான் செய்திகள் வாயிலாக அறிந்து கொண்டேன். மக்களுக்கு நல்லது செய்ய நீ அரசியலுக்கு வந்து விட்டாய். பணத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். மாதம் மாதம் என்னால் முடிந்த தொகையை கொடுத்து உனக்கு உதவுகிறேன் என அந்த மூதாட்டி எம்ஜிஆரை பார்த்து சொன்னவுடன் எம்ஜிஆர் அந்த இடத்தில் கண்ணீர் விட்டு அழுது விட்டாராம். அந்த மூதாட்டியை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைத்த எம்ஜிஆர் ஒரு மகனாக அவருக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து உதவி இருக்கிறார். இப்படி மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்ட தலைவர்களில் எம்ஜிஆருக்கு எப்போதும் தனியிடம் உண்டு.